ஊருக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் வீரபாகு பேக்கரி தான் அடிச்சு நொறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களவா, அது மாதிரி ஊருக்குள்ள என்ன ரூமர் வந்தாலும் அதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படிங்கிற ஒரு பொய்யான பின்பத்தை தான் வந்து இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியா வந்து அப்படியே பில்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ தனுஷ், மிருனால் தாக்கூர் 2 பேருமே வந்து டேட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதாவது அவருடைய குபேரா படம் வரப்போகும்போது நிறையா ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ அவருடைய அடுத்த திரைப்படமான கரை அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய ப்ரோமோ ப்ளஸ் அந்த படத்துடைய டைட்டில் டீசர்லாம் விட்டுருந்தாங்க. கரெக்டாக அது ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு நைட்லேருந்து தனுஷ், மிருனால் தாக்கூர் 2 பேரும் வந்து February 14th வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர். எக்ஸாக்ட்லி அது ரூமர் தான். ஏன்னா ரூமருக்கு விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா அது உண்மையாயிரும். அதனால வந்து விளக்கம் கொடுக்க தேவையில்லை. எனக்கு இந்த விஷயங்கள் மீது கொஞ்சம் ஒப்பீனியன் இருக்குது, அது மட்டும் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதாவது தனுஷ், அதாவது நம்ம கோலிவுட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகி டோலிவுட், பாலிவுட்டில் போய் ஹாலிவுட் அளவுக்கு போய் நேஷ்னல் அவார்ட்லாம் 2 முறை வாங்கி இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்து தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்துன ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. அதாவது தனுஷை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி தவிர பாக்கி எல்லா இண்டஸ்ட்ரிலையும் அப்படி கொண்டாடுறாங்க. பாலிவுட்டில் போனால் அவ்வளோ சூப்பராக அவரை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஹாலிவுட்டில் அங்கே இருக்க பெரிய பெரிய ஹீரோஸே, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து தனுஷை பற்றி ப்ரைஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தங்கத்துடைய அருமை வந்து தங்கத்தை தயாரித்த நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரியாமல் போயிடுச்சுங்கிறதா ஒரு கொடுமை. அதாவது தனுஷ் அவர்களுடைய 54வது திரைப்படமான கரை திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் மற்றும் ப்ரோமோ வந்து முந்தா நேற்று ரிலீஸ் ஆச்சு. அதை பற்றி ஒரு மீம்ஸ்லேயோ இல்லை போஸ்ட்லேயோ எங்கேயுமே பார்க்கல. சரி, படத்தை பற்றி தான் பேசுவாங்கன்னு பார்த்தா நேர்மறையாக தனுஷ், மிருனால் தாக்கூருங்கிற இந்த ஒரு ரூமர் வந்து அப்படியே 2-3 நாளாக பார்க்குற இடமெல்லாம், பார்க்குற எல்லா போஸ்ட்லேயுமே வந்து இதுதான் வந்துட்டு இருக்குது. நான் கேட்பேன், ஏன்டா ஒரு மனுஷனை எவ்வளோ தாண்டா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க? என்னதான் அவர் பண்ணார்? லைஃபு, அவருடைய படங்கள், அவருடைய வேலைன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்காது. உட்காரக்கே நேரம் இல்லாமல் அடுத்தடுத்த படங்கள், போன வருஷம் மட்டுமே 3 படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அதுக்கப்புறம் இந்த வருஷமும் 2-3 படங்கள் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்க ஒரு மனுஷன் மேலே எதுக்கு தேவையில்லாத ஒரு ஹேட்டு? அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, குபேரா ஆடியோ லான்ச்சில் தனுஷ் சொல்லியிருப்பாரு, என்னுடைய படம் ஒவ்வொரு படம் ரிலீஸுக்கு 1 மாதம் 2 மாதம் முன்னாடி ஒரு ரூமர் வரும், நெகட்டிவ் வந்து ஒரு பிஆரே நடக்கும் அப்படின்னு. எக்ஸாக்டாக இந்த கரை திரைப்படம் இப்போ சம்மரில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 2 மாதம் கணக்கு எடுத்தால் கூட கரெக்டாக இப்போ இருந்து இந்த ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து தனுஷ் மீது அவதூறு பருப்பும் அவங்க எல்லாத்துக்குமே ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். தனுஷ் எங்கும் ஒரு மாகா கலைஞரை வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணலைனா பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த மாதிரி பர்சனல் லைஃப்பை வந்து வச்சு அட்டாக் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது ஒரு ஆர்ட் ஃபார்ம் நிறைந்த ஒரு ஃபீல்டு, ஒரு இண்டஸ்ட்ரி. அதை வந்து ஆடியன்ஸாக நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அதில் தனுஷ் மாதிரி நிறைய நல்ல கலைஞர்கள் வந்து நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. கொண்டாடினா பரவாயில்ல, கீழே இறக்கி விடாமல் இருங்க, அது போதும்.